இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நாம எப்படி ஒரு சர்வரை லான்ச் பண்றது. ஒரு ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ்? ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது கிளவுட் ப்ரொவைடர். ஓகே, இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஜிசிபி, அசூர், ஆரக்கல், இந்த மாதிரி நிறைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிளவுட் ப்ரொவைடர். ஸோ ஏடபிள்யூஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ இந்த அமேசான் வெப் சர்வீஸோட கன்சோலை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். EC2 இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு. அந்த சர்வீசஸ் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ் கன்சோல்குள்ள போயிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஏடபிள்யூஎஸ் ஓட கன்சோல் வெப்சைட். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ ஏடபிள்யூஎஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் லாகின். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன போயிட்டு பண்ணலாம், நீங்கள் யூ கேன் கிரியேட் த நியூ அக்கௌண்ட். ஓகே, சைன் இன் டு த கன்சோல். ஓகே, ஸோ சைன் இன் டு த கன்சோல்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இஃப் யூ டோன்ட் ஹேவ் த அக்கௌண்ட், உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் த நியூ அக்கௌண்ட். ஓகே, ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு நியூ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ கிளிக் திஸ், உங்களுக்கு சைன் அப் பேஜ் போகும். இங்க உங்களுடைய டிஃபால்ட் டீடைல்ஸ் தர மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரூட் யூசர் மெயில் அட்ரஸ். ரூட் யூசர்னா என்னங்கிறது நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ரூட் யூசர் மெயில் அட்ரஸ் விச் மீன்ஸ் உங்களுக்கு மெயில் அட்ரஸ். ஸோ என்னோட மெயில் அட்ரஸ் பணம் தந்துக்கிறேன். ஸோ என்னோட இமெயில் அட்ரஸும் ஓகே. ஸோ திஸ் இஸ் மை இமெயில் அட்ரஸ். ஸோ அந்த அக்கௌண்ட் நேம். ஸோ அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா okay, I'm giving my account name. So then you have to click verify email address. Verify email address நீங்க கொடுத்த இமெயில் அட்ரஸ் கரெக்ட் தானா அப்படிங்கறது வெரிஃபை பண்ணும். ஸோ அப்போ வெரிஃபை இமெயில் அட்ரஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போயிருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு நான் பார்க்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கேம். இந்த வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, ஸோ உங்களோட ரூட் யூசரோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி கேட்குது. யூ கேன் டிஃபைன் யுவர் பாஸ்வேர்ட். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் கிவிங் மை பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் ரூல்ஸ் எல்லாம் வைக்குது. ஓகே, ஸோ அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், லோவர் கேஸ் லெட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், நான் ஆல்பா நியூமெரிக் கேரக்டர்ஸ் விச் மீன்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @ டாட் டாலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் த பாஸ்வேர்ட். நான் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, so I'm creating the password matches. ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய ரூட் யூசர் பாஸ்வேர்டை டிஃபைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துரும். ஸோ யூ ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். So you are getting some error. The password is publicly known through the data set. So password இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுக்க சொல்லுது. So I'm moving to the next step.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோடனே நீங்க ஏடபிள்யூஎஸ் சைன் அப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 months வந்து ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $200 வந்து பே பண்ணிடுவாங்க. நீங்க இந்த $200 வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பிளான் சூஸ் பண்றீங்களா, இல்ல வந்து போனது பெய்டு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃப்ரீ பிளானே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஃப்ரீ பிளான். ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் கிவ் த ஃபுல் நேம். ஓகே. So I'm giving my name, option, on country, and your mobile number. So region, India. So address one. So address one, I'm putting. Okay, so Tambaram. I'm putting some address. So and city name, Chennai, Tamil Nadu. Okay, postal code 600-100. Postal code நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்து. ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லுது பாருங்க, நியர்பை ஏடபிள்யூஎஸ் ரீஜியன் செலெக்ஷன். ஓகே. ஸோ உங்களுக்கு நியர்பையா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரீஜியன் இருக்கு, அந்த ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் சார் நியர்பை ரீஜியன். இந்த ஏடபிள்யூஎஸ் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பான். என்ன வச்சிருப்பான்? டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டர் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல வச்சிருப்பான். ஓகே, டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வச்சிருப்பான், டிஃப்ரெண்ட் அக்சஸ் பாயிண்ட்ல வச்சிருப்பான். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன் அப்படின்னா எனக்கு யூஎஸ்ல இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கும், இந்தியாவில் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய லொகேஷன்ஸ் வச்சிருப்போம். ஏன் சார் வந்து இப்போ நிறைய லொகேஷன் எல்லாத்தையும் ஒரே லொகேஷன்ல வச்சுக்கிட்டா வந்து ஈஸி தானே, காஸ்ட் கம்மி தானே. ஒரே லொகேஷன்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வச்சிருந்தா தான் பேண்ட்வித் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சர்வர்ஸ் நான் அக்சஸ் பண்றது ஈஸியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் யூஎஸ்ல அக்சஸ் பண்ற சர்வர்ஸ் ஈஸியா? ஹைதராபாத். ஸோ அப்போ நமக்கு ஹைதராபாத்ல வந்து அக்சஸ் பண்றது ஈஸிங்கிறதுனால ஓகே. ஸோ நம்ம அதிகமா இன்னும் ஹைதராபாத் சூஸ் பண்ணலாம். இந்தியாவில் வந்து ஹைதராபாத் லொகேஷன் இருக்கு, மும்பை லொகேஷன்ல இருக்கு. இந்த 2 லொகேஷன் வந்து பார்த்துருக்கு. இது ரெண்டையும் தான் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்வர்லாம் கிரியேட் பண்ணிக்குவோம். அப்பதான் நமக்கு பேண்ட்வித் வந்து கம்மியா இருக்கும். இல்லைன்னா நம்ம சொல்றது வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும், பிகாஸ் டியூ டு த டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறத எடுத்துக்கலாம் சொல்லிட்டேன். ஸோ த அக்ரி த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஐ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நெக்ஸ்ட் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன். இந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, யூ கேன் புட் யுவர் யூபிஐ. ஓகே, யூபிஐல ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர்வைஸ் யூ கேன் யூஸ் த கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு. ஓகே, உங்களோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து விசா கார்டு, ரூபே இதெல்லாம் வந்து அக்சஸ் பண்றது. பட் சிம்பிள் ஸ்டெப்பா வந்து போகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த யூபிஐ ஆட்டோ பே. யூபிஐ ஆட்டோ பேனா என்ன? ஆட்டோமேட்டிக்கா வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்றது தான். உங்களுக்கு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா $200 வந்து ஃப்ரீயா தருவான். அந்த $200 தாண்டிட்டீங்க அப்படின்னா அது சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பே பண்ற மாதிரி இந்த யூபிஐ பேமெண்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அப்போ இன்கேஸ் வந்து எனக்கு ஒரு டவுட், நான் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன், இன்கேஸ் நான் அதிகமா $200 மேல வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சார்ஜஸ் வந்து பே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா பே பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ண போறோம். பட் ஆஃப்டர் கிரியேட்டிங் த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆட்டோ பேக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை டிசேபிள் பண்ணிருக்கீங்க. ஆட்டோ பேக்குள்ள போயிட்டு அதை என்ன பண்ணோம், டிசேபிள் பண்ணிடுறோம். இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க அவனே வந்து கொடுத்துருக்க அந்த பேமெண்ட் லிமிட் நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பண்ண முடியாது. ஸோ யூபிஐ ஆட்டோ பே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஓகே. ஸோ இந்த அட்ரஸே கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், கண்டினியூ பிடிக்கிறேன். அந்த ₹2 வந்து இது பண்ணுவான், சார்ஜ் பிடிப்பான். அந்த ₹2 வந்து இட்ஸ் ரீஃபண்டபிள். எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான்.
இல்லைன்னா அதுக்கு வந்து எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், வெரிஃபை அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை நீங்க ஸ்கேன் பண்ணணும். ஓகே, ஸோ இட்ஸ் டன். உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஆட்டோ பே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் பேல நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் என்ன கேட்குது, ஸோ கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ பிரைமரி பர்பஸ் ஆஃப் த அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, சூஸ் யுவர் பெஸ்ட் அப்ளைன்ஸ் டு யூ. ஓகே, ஸோ யுவர் அக்கௌண்ட் ட்ரைட் டு த பிஸ்னஸ். ஸோ நீங்க எதுக்காக வந்து வந்து அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றீங்க, பிசினஸ் பர்பஸ்க்கா, ஓகே, இண்டிவிஜுவல் யூஸ்க்கா, பர்சனல் யூஸ்க்கா. ஸோ ஐம் செலக்டிங் பர்சனல் யூஸ். ஸோ ஓனர்ஷிப் டைப், ஓகே, இட்ஸ் ஆஸ்கிங் த ஓனர்ஷிப் டைப். ஸோ ஓனர்ஷிப் டைப் வந்து பார்த்து இண்டிவிஜுவல். ஓகே, அப்போ இண்டிவிஜுவலா இருந்தா அப்படின்னா ஸோ ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு த டிஜிலாக்கர். ஸோ டிஜிலாக்கருக்குள்ள போயிட்டு உங்களுடைய ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம். எஸ், சைன் இன் ஆயிருச்சு. ஸோ நான் ஆதாரம் மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ண சொல்றேன். So after verification, it's moving to the next step. So you are getting messages setting up your AWS account. So it will take 10 seconds time to complete. So until வந்து பண்ண கொஞ்சம் wait பண்ணுங்க. Now your AWS account is created successfully. Okay. Yes. So after completing everything, இது எல்லாமே போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கா. ஓகே, ஸோ பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் போயிட்டு அதுக்குள்ள ஏதாவது வந்து ஆட்டோ பே இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது இருக்கிறது இல்லை, பட் we just confirm whether we have any auto pay is enabled or not. ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்லிங் வந்து பாருங்க. ஓகே, ஸோ பில்லிங் ப்ரிஃபரன்ஸ், பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ்குள்ள போயிட்டு வந்து பாருங்க. ஸோ இதுல உங்களுக்கு வந்து பார்த்து டிசேபிள் ஆட்டோ பே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பேனா இருக்கு, எனேபிள்னு வந்து பார்த்துருக்கு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் டிசேபிள். ஓகே, இது என்ன பண்ணிருங்க, டிசேபிள் வந்து பண்ணிருங்க. பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ்குள்ள போயிட்டு ஆட்டோ பே டிசேபிள். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி யூ டிசேபிள் த ஆட்டோ பே. அண்ட் ஆல்சோ உங்களுடைய மொபைலுக்கு போயிட்டு கூகுள் பே ஆப்பை ஓபன் பண்ணி, ஓகே, ஸோ டாப் ரைட் கார்னர் உங்க அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஆட்டோ பே வந்து காமிக்கும். அந்த ஆட்டோ பே என்ன பண்ணீங்க, டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, அந்த ஆட்டோ பேவை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க, அது டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க.
இப்போ உங்களுடைய அனுமதி இல்லாம எந்த பேமெண்ட்டும் வந்து எடுக்க முடியாது AWS ஆல. ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வி சக்ஸஸ்ஃபுல்லி டிசேபிள் த ஆட்டோபே. ஓகே, ஸோ ஆட்டோபே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ அப்போ உங்களோட AWS அக்கௌண்ட்லேயே வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ பில்லிங் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸோ லெஃப்ட் சைடில் இருந்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சி. ஓகே, ஸோ பில்லிங் வந்து பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் இது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் யுவர் நாலேஜ், ஓகே, நோ ஒன் வில் சார்ஜ். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ், ஓகே, உங்களுடைய AWS அக்கௌண்ட்டை ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.